السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நம்மால் முடியுமானவைகளை அறிந்து வருகிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னில் நின்று சில சிபத்துக்களை மனிதனுக்கு இரவலாக கொடுத்திருக்கிறார். பார்வை, கேள்வி, பேச்சு, நாட்டம், சக்தி, அறிவு, உயிர், இந்த 7 தன்மைகளையும் அல்லாஹு தஆலா தன்னில் நின்று மனிதனுக்கு இரவலாக கொடுத்திருக்கிறார். இந்த நோன்பின் மூலமாக மனிதனுடைய இந்த தன்மைகள் புனிதப்படுத்தப்படுகின்றவைகளாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், பார்வைக்கும் நோன்பிருக்கிறது, கேள்விக்கும் நோன்பிருக்கிறது, பேச்சுக்கும் நோன்பிருக்கிறது. என்றால் இவைகள் நல்லவைகளை மட்டும் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடியவைகளாக இந்த அங்கங்கள் அமையும் என்றிருந்தால் மனிதன் புனிதமடைந்து விடுவான். பார்வை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பார்வை கண் விபச்சாரம் செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண் தீயதை பார்க்கின்ற பொழுது அதுவும் பாவமாக, நாவு தீயதை பேசுகிற பொழுது அதுவும் பாவமாக, காது தீயதை பேசுகின்ற கேட்கின்ற பொழுது அதுவும் பாவமாக, கை, கால் ஆகிய உறுப்புகள் தவறுகளை நோக்குகிற பொழுது அதுவும் பாவமாக கருதப்படுகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அத்து அமானாத்திக்கும், அமானிதங்களை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவார்கள். அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதனுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு பார்வை, கேள்வி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அமானிதத்தை நிறைவேற்றுங்கண்டா என்ன? பார்வை, கேள்வி இவைகளும் அமானிதம் தான். இவைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் பார்வை என்பது, கேள்வி என்பது, பேச்சு என்பது, இதயம் கூட நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். பார்வை நல்லது கெட்டது ரெண்டுக்கும் பொதுவானது. கேள்வியும் அப்படித்தான், பேச்சும் அப்படித்தான், இதயமும் அப்படித்தான். ஏன்? இதயம் நல்லதையும் சிந்திக்கும், கெட்டதையும் சிந்திக்கும். இரண்டுக்கும் பொதுவானதுதான் இதயம். அதனால இதயம் கூட அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தின்படி நல்லது கெட்டது இரண்டுக்கும் பொதுவானதாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நோன்பின் மூலமாக நாங்கள் பார்வையை பக்குவப்படுத்த வேண்டும். பார்வையும் நோன்பாளியாக வேண்டும், கேள்வியும் நோன்பாளியாக வேண்டும், பேச்சும் நோன்பாளியாக வேண்டும். தீயவைகளை பார்க்க கூடாது, தீயவைகளை கேட்க கூடாது, தீயவைகளை பேசக்கூடாது, தீயவைகளை செய்யக்கூடாது, தீய இடங்களை நாடி எம் பாதங்கள் நடக்க கூடாது. இவை அத்தனையும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்குக்குரியவைகளாக அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். நாயகமே, யா ரசூலல்லாஹ், எந்த விடயத்தில், அது நாயகத்துக்காக சொல்லல, குர்ஆனுடைய ஆயத்துக்களில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அதுல ஒன்றுதான் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு எந்த விடயத்தில் அறிவில்லையோ அந்த விடயத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள், பின்தொடராதீர்கள், அந்த விஷயத்துக்கு பின்னால போகாதீங்க. எதில உங்களுக்கு அறிவில்லையோ
அதுல நீங்க என்ன செய்யாதீங்க, பின்னால போகாதீங்க. இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம். ஒருவர் இன்னொருவர் மீது குற்றஞ்சாட்டுவதாக இருந்தாலும் சாட்சியங்களோடுதான் அந்த குற்றத்தை அவர் நிரூபிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, சாட்சியங்களோடுதான் அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த சாட்சியம் சொல்றார்கள் எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில கடும் நீதமானவர்களாக, பொய் சொல்ல மாட்டார்கள் என்று உத்தரவாதப்படுத்தப்படக்கூடிய தன்மை உடையவர்களாக அந்த சாட்சியம் சொல்லக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய ஒரு அழகிய ஒரு நாகரீகமான ஒரு பண்பு. இது தவிர நமக்கு ஒருவனை குற்றவாளியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதில் அறிவு இல்லையோ அந்த விஷயத்துக்கு பின்னால் நாம் போகக்கூடாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இன்ன ஸம்அ, உங்களுக்கு இருக்கின்ற கேள்வி ஞானம், உங்களுடைய கேட்கின்ற செவிப்புலன், கேட்கின்ற தன்மை இருக்கிறதே, கேள்வி ஞானம் என்பதும், வல் பஸர, பார்வையும், வல் ஃபுஆத, இதயமும், குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒவ்வொன்றும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். பார்வையும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். கேள்வி, பேச்சு, இதயம் எல்லாமே கேள்வி கணக்கு கேட்கப்படும். இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய ஒவ்வொரு அங்க அவயவங்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப பார்வை, கேள்வி, பேச்சு எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாளை கேள்வி கேட்கப்படும். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையில் எந்த உறுப்பு மனிதனுடைய பேசுகிறதோ அதுகிட்டதான் நாளைக்கும் கேள்வி கணக்கு கேட்பான். நாவிடத்திலே அல்லாஹு தஆலா கேட்பான், வாய், நீ உலகத்திலே இப்படி செஞ்சாய், இன்னது செஞ்சாய், இன்னென்ன விஷயங்கள் பிழை செஞ்சாய் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்ற நேரத்திலே மனிதன் நாவு என்ன தெரியுமா செய்யும்? அங்கேயும் பொய் தான் சொல்லும், அங்கேயும் என்ன சொல்லும்? பொய் தான் சொல்லும். மனிதன் அல்லாஹ்விடத்திலும் நாளை ஆகிரத்திலும் பொய் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அப்ப அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா செய்வான்? மனிதர்களுடைய வாய்களை எல்லாம் பேச முடியாததாக பூட்டி விடுவான். வாயெல்லாம் பூட்டப்படும். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய நாவுகள், வாய்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? முத்திரையிட்டு விடுவோம். பேச முடியாது, வாய் பேசாது. வாய் பேசவில்லை என்றால் அதற்கு அடுத்ததாக வத்துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் எங்களோடு பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்களும் எங்களோடு பேசும். பிமா கானு யக்ஸிபூன், இந்த உலகத்திலே அவர்கள் என்னென்ன செய்தார்கள், என்னென்ன சம்பாதித்தார்கள் என்பதை பற்றி அவருடைய கரங்கள் எங்களோடு பேசும். அவருடைய கால்கள் எங்களிடத்திலே சாட்சி சொல்லும். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது அவர்களுடைய தோள்களும் எங்களிடம் சாட்சி சொல்லும் என்று சொல்கிறான். தோல், தொலி இருக்கிறதே, இந்த தோல் சாட்சி சொல்லும் என்று இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிட்ட எங்களுடைய ஒவ்வொரு அங்க அவயவங்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. இந்த ஆயத்திலே அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். பார்வை கேள்வி கேட்கப்படும், கேள்வி கேள்வி கேட்கப்படும், இதயம் கேள்வி கேட்கப்படும். எல்லாமே நாளை அல்லாஹ்விடத்திலே மஸ்ஊலா, அவைகள் கேள்வி கேட்கப்படுகின்றவைகளாக இருக்கும். அப்ப நாம நினைக்க கூடாது நாக்கு பிரட்டலாம், இங்க ஏமாத்துறா போல் அல்லாஹ் கிட்ட ஏமாத்தலாம் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? நாக்கு பிரட்டலாம் என்று நினைக்க கூடாது. இதனாலதான் நம்மட முன்னோர்கள் தலைமுடி வெட்டினாலும் நகம் களைந்தாலும் அதை அழகாக கழுவி ஷஹாதத்து கலிமா சொல்லி என்ன செய்வார்கள்? மண்ணிலே அடக்கம் செய்வார்கள். ஏனென்றால் நாளை நம்முடைய உடலை விட்டு பிரிந்த ரோமங்களும் சாட்சிக்காக அல்லாஹ்வால் நம்மோடு சேர்க்கப்படும், நகங்களும் நமக்கு சாட்சிக்காக சேர்க்கப்படும்.
சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழுகிற பொழுது வெட்டிய நகங்கள், அவர்கள் பாவித்த ஆடைகள், இவைகளை கூட தங்களுடைய கபர் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது தம்மோடு வைத்து அடக்க வேண்டும் என்று வசியத்து செய்திருக்கிறார்கள். தங்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட வச்சு அடக்குங்கன்னு சொன்னா நியாயம். அந்த நகத்தை கூட என்ன செய்யல, அது வெட்டி கழிக்கப்பட்ட நகம், அதை கூட சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பெருமதி மிக்கதாக தங்கள் கபருக்கு ஒரு உத்தரவாக, நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக, அல்ல நம்மளுக்கு அதை கொண்டு கபரிலே இலேசான கபருடைய வேதனை இலேசாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்திருக்கிறது. நாம நம்மட நகத்தை எல்லாம் வெட்டி தேவையில்லாம வீசுறது நல்ல பழக்கம் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் ரோமங்கள் களைந்தாலும் நகங்களை வெட்டினாலும் அவைகளை கூட கழுவி ஷஹாதத்து கலிமாவை சொல்லி அடக்கம் செய்கின்றவர்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவைகளும் நாளை மறுமையில் சாட்சிக்காக நம்மோடு சேர்க்கப்படும். இஸ்லாத்துல சட்டம் என்ன? இன்றைக்கு நவீன மருத்துவம் இருக்கிறது. என்ன மருத்துவம்? நோய்களுக்காக ஒரு மனிதனை இன்னும் வாழ வைக்கலாம் அல்லது அவனை உயிரை காப்பாற்ற முடியும், மருத்துவத்தால் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் விரல்களை வெட்டுவார்கள் அல்லது உறுப்புகளை வெட்டுவார்கள். அது வெட்டணுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். இன்னைக்கு அதிகமான டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க? அவங்களோட மருத்துவத்திலே இயலாமையின் காரணமாக அதை என்ன செய்யறாங்க? வெட்டிடுறாங்க. நீங்க நல்லா கேட்டு பாருங்க. இப்ப சுகர் ஒரு பர்சன், ஒரு சீனியால் வருத்தத்தினால் பீடிக்கப்பட்ட ஒருவருக்கு காலில் ஒரு பகுதியை வெட்ட வேண்டும் என்று ஒரு டாக்டர் சொல்லுவார். ஆனால் இன்று அதற்கு சவாலாக வெட்டாமல் அதை குணப்படுத்த முடியும் என்கின்ற மருத்துவத்துக்கே மருத்துவம் சவாலாக இன்று இருக்கிறது. அவ்வாறு நடந்தும் இருக்கிறது. அப்ப என்னன்னு கேட்டா, ஒன்று அவனுக்கு பலகீனம், அந்த டாக்டருக்கு தெரியா, அல்லது இவன் காலம் அவ்வளவுதான். சரி, இதுக்கு என்ன சட்டம்? ஆள் உசிரோடு இருப்பார், கால் இருக்காது. ஆள் உசிரோடு இருப்பாரு, கால் இருக்காது. கெண்டை கால் அல்லது முட்டுக்கால் அல்ல அதை விட குறைய கூட அந்த கால் விட்டப்பட்டிருக்கும், கலட்டப்பட்டிருக்கும். என்ன செய்யறேன்? அதையும் பத்திரமாக கொண்டு போய் உரிய முறையில் அடக்கம் செய்ய வேண்டும். ஒரு கபர், அதை ஒரு குழி தோண்டி அடக்கம் செய்ய வேண்டும். அதான் சட்டம். அதுக்கு நாளை மறுமையில நம்மளோட சாட்சி சேர்க்கப்படும். நாளை மறுமையில அதுவும் சாட்சிக்காக சேர்க்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை தஃசீருடைய உலமாக்கள் பெரிதாக தூக்கி பேசுவார்கள். நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பொழுது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற பொழுது முடியுமான வரைக்கும் உங்களுடைய விரல்களினால் நீங்கள் அந்த தஸ்பீஹாத்துக்களை எண்ணுங்கள். ஏன் தெரியுமா? விரல்களால் எண்ணுகிற பொழுது இந்த விரல்கள் கூட நாளை அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், என்னை மடித்து எண்ணிக்கையை கணக்கெடுத்து இந்த அடியான் உன்னை துதி செய்தான், தஸ்பீஹ் செய்தான், புகழ்ந்தான், உன்னை பெருமைப்படுத்தினான் என்று சாட்சி சொல்லும். அப்ப நம்மட அங்க அவயவங்கள் அத்தனையும் என்ன செய்யும்? நமக்காக சாட்சி சொல்லும். அந்த அடிப்படையில நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய பேச்சு, இவைகள் கூட நாளை மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அவர்களுடைய நெற்றிகளும், அவர்களுடைய தோள்களும், அவர்களுடைய கால்களும், அவர்களுடைய கரங்களும் எங்களோடு பேசும். அவைகள் சாட்சி சொல்லும். மனிதன் கேட்பானாம், அல்லாஹ் கிட்ட இந்த கரங்கள், கால்கள், தோள்கள், இவைகள் எல்லாம் மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற பொழுது மனிதன் நாள மறுமையில இவைகளை நோக்கி கேட்பானாம், என்னோடையே இருந்துட்டு எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்றியே என்று மனிதன் ஆச்சரியமாக கேட்பானாம். அப்ப என்ன தெரியுமா சொல்லுமாம்? கால், கை, ஏனைய உறுப்புகள் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லுமாம் தெரியுமா? உன்னை பேச வைத்த, வாயை பார்த்து சொல்லுமாம், உன்னை பேச வைத்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வச்சிருக்கான். எனவே பார்வை, கேள்வி என்பது கண்ணுக்கு காதுக்கு மட்டுமில்லை. பேச முடியும் என்பது வாய்க்கு மட்டுமல்ல. மனிதனுடைய அங்க அவயவங்கள், உடல் உறுப்புகள் அத்தனையும் பார்க்கும், அத்தனையும் கேட்கும், அத்தனையும் பேசும். ஆனா இப்ப இந்த உலகத்துல எது பேசும் என்று கேட்டா என்ன செய்வோம்? வாய் பேசும், காது கேட்கும், கண் பார்க்கும் என்று சொல்லுவோம். ஆனா உண்மையிலே உடம்பில் இருக்கின்ற சகல உறுப்புகளும், முடி உட்பட
நகம் உட்பட சகல உறுப்புகளும் பார்க்கின்றன, கேட்கின்றன, பேசுகின்றன. நாளை மறுமையில் நாம் நாவினால் பொய் சொன்னாலும் நமக்கு எதிராக இவைகளே நமக்கு சாட்சி சொல்லும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். எனவே ரமலான் என்பது நாவை அடக்க, பார்வையை பக்குவப்படுத்த, பேச்சையும் கேள்வியையும் பக்குவப்படுத்த ஒரு சங்கையான மாதம், ஒரு சங்கையான இபாதத், ஒரு சங்கையான ஒரு சிறந்த மாதம். அந்த பயிற்சியை ஒரு மாதம் எடுத்துவிட்டு பெருநாளோடு ஃபைல க்ளோஸ் பண்றதில்லை. அதை ஏனைய 11 மாதங்களுக்கும் நாங்கள் பேணுவதும் அதில் முக்கியமானது. சிலாக்கள் ஹஜ்ஜிக்கு போகிட்ட வெள்ள ஆடை உடுத்து இஹ்ராம் அடிச்சு ஏதோ சைத்தான் தான் லோக்கல், இவங்க நம்பர் 1 மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்து எந்த நேரமும் மேலோதடும் கீழோதடும் படபடபடபடன்னு அடிக்கும். அந்த அளவு திக்ர் வாயில, அந்த அளவு தஸ்பீஹ், அந்த அளவு குல் ஹுவல்லாஹு அஹத் பேசினா கூட இஹ்ராம் ஹஜ் என்றுவாங்க. ஹஜ்ஜ முடிச்சிட்டு வரக்கிட்ட பழைய சிலபஸ்ல வருவாங்க. அது மாதிரிதான் ரமலான். ரமலானுக்கு அப்படி தொப்பி வேணுமா, புதிய புதிய உடுப்பு வேணுமா, தஸ்பீஹ் வேணுமா, வகை வகையான அத்தர் வேணுமா, என்ன எல்லாம் இருக்கு. பெருநா முடிஞ்சு பழைய சிலபஸ் எல்லாம் மாறி போய். அப்படி அல்ல. பார்வை, கேள்வி, பேச்சு இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தந்திருக்கின்ற அமானிதங்கள். ஒரு ஆளுட பொருளை அவர் தந்தபடி திருப்பி கொடுக்கிறது தானே கடமை. ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு கண்ணாடியே தாராரு, அதை நீங்க உடைச்சு போட்டு கொடுக்கறீங்க, நியாயமாகுமா? நியாயம் இல்லையே. ஒரு பொருளை தாராரு, அதை டேமேஜ் ஆகி போட்டு கொடுக்கிறோம், நாம சரியாகுமா? சரியாகாது. அது போலதான் அல்லாஹ் தஆலா தந்த பார்வையை திருப்பி கொடுக்கணும், கேள்வியை திருப்பி அதே முறைப்படி கொடுக்கணும், பேச்ச அது மாதிரி கொடுக்கணும். அதுக்குதான் பெரியார்கள் சொல்லுவார்கள், சுஜூதுல ஒரு மனிதன் முகத்தை நிலத்துல வச்சு, 2 கைய நிலத்துல வச்சு, 2 முட்டுக்கால நிலத்துல வச்சு, அவன் 7 உறுப்புகளை நிலத்துல வச்சு சுஜூது செய்கிற பொழுது அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பதை சமர்ப்பிக்கின்றான். ஞானிகள் இதை சொல்லுவார்கள், அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சமர்ப்பிக்கின்றான். அதிலையும் பாருங்க, 7 உறுப்புகள் கட்டாயம் வச்சாகணும். 8வது ஒன்று இருக்குது, அது நெற்றியோடு சேர்த்து மூக்கையும் வைக்க வேண்டும், நிலத்துல மூக்கும் படணும். அந்த பர்லு 7 தான், ஆனா இந்த மூக்கும் படணும் என்கிறது அந்த நெற்றியோடு சேர்த்து. 2 கால்களுடைய விரல்களின் உட்பகுதி இப்படி மடிய வேண்டும். கால் மடியாத கால் ஒரு ஆளுக்கு வருத்தத்துல மடியல் மன்னிக்கப்படும். அப்படி என்றாலும் அந்த விரலுடைய நுனிகள், ஓர நுனிகளாவது காலில் படணும். சுகர் நோயாளிகளா இருக்கிறார்களுக்கு அந்த கால் விரல்கள் சரியாக மடிவது கஷ்டமாக இருக்கலாம், அல்லது மடிவது விளங்காமலும் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் அந்த விரலுடைய நுனிகளாவது நிலத்தில் பட வேண்டும். குறைஞ்சபட்சம் புள்ளப்படணும், ஏலவேலான்னா குறைஞ்சபட்சம் படணும். 2 முட்டுக்கால்கள், அப்ப 2 2 4, 2 உள்ளங்கைகள் 6, நெற்றியோட 7 உறுப்புகளும் நிலத்துல பட்டாக வேண்டும். சரியா? மூக்கும் சேர்ந்து படணும். இந்த மூக்க பரலு என்று சொல்ல மாட்டாங்க, ஆனால் மூக்கும் பட வேண்டும். சரியா? 7 உறுப்புகள். அப்ப சகல சிபத்துக்களும் மனிதனுக்கு இருக்கின்ற பார்வை, கேள்வி, பேச்சு, நாட்டம், சக்தி, அறிவு, உயிர் இம்பட்டுமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்கிறத சமர்ப்பிக்கின்ற வணக்கம் தான் தொழுகை என்று இது குர்ஆன் ஹதீஸ் இல்ல. குர்ஆன் ஹதீஸில் இருந்து என்ன செய்வாங்க? இமாம்கள், அறிஞர்கள் ஒரு சாராம்சத்தை எங்களுக்கு தருவார்கள். இமாம்கள் சில விஷயங்களை போல்டா சொல்லுவாங்க, இந்த வெளிப்படையாக சில வார்த்தைகளை போல்டா சொல்லுவாங்க. டைரக்டா அந்த நீங்க வசனத்தை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அது குர்ஆன் ஹதீஸில் இருக்காது. ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றை அவர்கள் சொல்லுவதில்லை. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்ற விஷயங்களை சாராம்சமாக சொல்லுவார்கள், சாராம்சமாக சொல்லுவார்கள். அது டைரக்டா குர்ஆன்ல நம்மளுக்கு விளங்காது, ஆனா எங்கன்னாலும் ஒரு இடத்துல இருக்கும், ஹதீஸ்ல எங்கன்னான இருக்கும். அப்ப இந்த 7 உறுப்புகளை பூமியிலே வைத்து சிரம் பணிதல் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு தன்னை முழுமையாக அடிமைப்படுத்தி
தனக்கு இருக்கின்ற பார்வை, கேள்வி, பேச்சு, இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று ஒப்படைக்கின்றதாக அவர்கள் சொல்லுவார்கள். சரி, என்ன போல இருக்கு? உண்மையும் அதானே. என்ன உங்களோட பார்வை என்ற பார்வை என்னையா? உங்களோட பார்வை உங்களுடையா? உங்களோட பேச்சு உங்களுடையா? உங்களோட கேள்வி உங்களுடையா? அல்லாஹ் நாடினால், நரம்ப லாக் பண்ணினால் எல்லாம் சுவிட்ச் ஆஃப், எல்லாம் ஆஃப் ஆகிடும். திடீரென்று பேசலாமா மனுஷன்? திடீரென்று பார்வையை இழக்கிறான், திடீரென்று கேள்வியை இழக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நாம இதை சரியாக பயன்படுத்துவோம் என்றிருந்தால், உலகத்துல நீங்க சொல்லுங்களேன், நாம உலகத்துல அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன அதிகம் இந்த வாயால உச்சரிச்சிருக்கமா, உலக பேச்சு பேசிக்கமா? சமன சொல்லுங்களேன் அளவு. ஒரு 10% குர்ஆன் ஓதிருப்போமா வாழ்க்கையில? இந்த நாவினால 10% குர்ஆன ஓதிருக்கமா? 90% முன் பேச்சு பேசிருப்போம். ஒரு 10% இல்ல. லேசான கணக்கு. ஒரு மனிதன் வாழ்க்கையில 10 மணித்தியாலும் பேசுறான், 9 மணித்தியாலும் என்ன பேசுறான்? உலக பேச்சு பேசுறான். மிச்சம் 1 மணித்தியாலும் குர்ஆன் ஓதிருப்பானா ஒரு நாளைக்கு? 1 மணித்தியாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில ஓதுங்கடாண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவே நம்மளுக்கு பாடம் இருக்க மாட்டான் இல்லையா? அது எந்த நாளும் ஓதுறதால சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். அதுல 1000 பிள்ளையா ஓதுறோம், அது வேற விஷயம். அப்ப அல்லாஹ்வுடைய கலாம ஓதுறதுக்கு நாம எவ்வளவு நாம பயன்படுத்தி இருக்கிறோம்? நல்ல காரியத்தை பார்க்கிறதுக்கு இந்த கண்ணை எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம்? நல்ல விஷயங்களை கேட்கிறதுக்கு ஒரு நாளைக்கு காலையில எழுந்தால் இரவு தூங்குற வரைக்கும் இந்த காதல கேட்கறதுல ஆக கூடுதலான விஷயம் குர்ஆனா, ஹதீதா, இஸ்லாமா, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான எண்ணமாவது? காதை திறந்தா தீமை, கண்ணை திறந்தா தீமை, வாயை திறந்தா தீமை. பாடி சொல்லிக்கான். கண்ணை திறந்துகிட்டு வீதியில ரோட்டுக்கு வெளியில போனோம்னு சொன்னா, கண்ணை திறந்துகிட்டு போனா ஈமானுக்கு ஆபத்தாம். அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு ரோட்ல போனா உசிருக்கு ஆபத்தாம். அப்ப இந்த உலகம் எப்படின்னா, கண்ணை திறந்துக்கு போனா ஈமானுக்கு ஆபத்து, கண்ணை மூடிட்டு போனா உசிருக்கு ஆபத்து. அப்ப எப்படின்றா வாழ்ற என்கிற மாதிரி. எனவே அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தபடி மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் தந்தபடி மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். நாம ஒரு கொப்பி பேனாவை தாய் தகப்பன் தந்தி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. நம்ம கொப்பியை கிழிச்சு போட்டு பேனா உடைச்சு போட்டு வந்தா தாய் தகப்பனுக்கு எவ்வளவு கோபம் வருது? எனக்கு அதை வாங்கி தந்த அருமை தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். அல்லாஹு தஆலா பார்வையை தந்திருக்கிறான், கேள்வியை தந்திருக்கிறான், பேச்சை தந்திருக்கிறான். நாம அதையெல்லாம் போட்டு டேமேஜ் ஆக்கி அடாராக்கி கொண்டு அல்லாஹ் கிட்ட கொடுத்தா அல்லாஹ் என்ன செய்வான்? அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத. பார்வையா இருக்கட்டும், கேள்வியா இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. நீங்கள் நோன்பாளியாக இருந்தால், உங்களுக்கு ஒருவர் ஏசினால் அல்லது சண்டைக்கு வந்தால் என்ன நினைச்சிட்டா? என்ன வருது? உனக்கு ஒரு களிமாண்டா எனக்கு 100 களிமா தெரியும், காட்டுறேன் பாருன்னு ஏச சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நோன்பாளியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருவர் ஏசுகிறார் அல்லது உங்களோடு சண்டையிடுவதற்கு முனைகிறார் என்றால், நான் நோன்பாளி அப்பா என்று சொல்லி அதை நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் கஷ்டம்தான். மாறி 4 கதை கதைச்சா, ஒருத்தன் ஒரு கதை கதைச்சா மாறி நம்மளும் 4 கதை அவன் நாக்க புடுங்கி சாகரா போல கதைக்கோணும். அப்பதானே நம்மளுக்கு பத்தியமாயிக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம், யாராவது ஒருவன் கோபத்திலே என்னுடைய ஒரு கன்னத்திலே அறைந்தால் நான் அவனுக்கு மறு கன்னத்தையும் அவன் அறைவதற்காக கொடுப்பேன். கொடுங்கன்னு சொல்லிக்காங்க. ஏன்னா அவன் கோபத்துல அறைகிறான், நாம என்ன செய்யலாது? மாறி அறையலாம். இது மனுஷனுக்கு சொன்ன விஷயம், மனுஷனுக்கு சொன்ன விஷயம் தான் விஷயம். அப்ப எப்படி அந்த நபிமார்களுடைய அந்த பக்குவம் கடுமையானது, நம்மளால கஷ்டம். ஆனால் அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஒருவர் உனக்கு ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் அடுத்த கன்னத்தையும் கொடு அறைகிறதுக்கு. சரி வருமா?
ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் உனக்கு அறைந்தால் அவன் 2 கண்ணத்தையும் உடை என்ற ஹதீஸ் வந்தாதான் நம்மளுக்கு நல்ல அறிவு. நம்மளுக்கு லாபமான ஹதீஸ் அப்படித்தானே வரும். மனுஷன் எதிர்பார்ப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்க? ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் உனக்கு அரைஞ்சா அவன் கோபம் தீரட்டும், அடுத்த கண்ணத்தையும் கொடு. சரி வருமா? சரி வந்தா தான் இஸ்லாம். ஆனால் நம்முடைய கோபமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கானதாக இருக்க வேண்டும். அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ். அல்லாஹ்வுக்காக அன்பு வைப்பது, அல்லாஹ்வுக்காக கோபம் எடுப்பது, இது 2ஐயும் அல்லாஹ் விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பார்வை, கேள்வி, பேச்சு, எங்களுடைய அங்க அவயவங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் ரமலான் தந்திருக்கக்கூடிய இந்த அழகிய நோன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அப்படிப்பட்டவர்களுடைய பார்வையாக, கேள்வியாக, பேச்சாக, கையாக, காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட பார்வை, கேள்வி, பேச்சுக்குத்தான் ஒரு மனிதர்களை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான். மனிதர்களை அறியக்கூடிய படைப்புகளை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிரான்? கொடுக்கின்றான். சில சாலிஹான் நல்ல மக்கள் இருப்பார்கள். அவங்களோட சபையில நாம போய் இருந்துருவோம். நம்மட மனதுல ஏதாவது ஒன்று நம்ம நினைச்சிருவோம். ஆனா அவங்க திடீரென்று அந்த சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசுவாங்க. நம்ம மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிருப்போம். அது அல்லாஹ் தஆலா அவங்களோட இதயத்துக்கு உதிப்பாக்கி அவங்கள பேச வைப்பாங்க. அப்ப அவங்க பேசுவாங்க, நம்ம நினைப்போம், நம்ம மனசுக்கு நினைச்சிட்டு வந்த விஷயத்தை பேசுறாங்களே, ஒரு பெரிய மனிதர்கள் என்று நம்ம ஆச்சரியப்படும். அவ்வாறு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னன்னு கேட்டால், அவர்களுடைய பார்வை, நல்லடியார்களுடைய பார்வை, கேள்வி, பேச்சு, இதயம் எல்லாமே நல்லவைகளை கொண்டு பண்பட்டதாக அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக ஆகிவிடுகிறது. அதனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பேசுவார்கள், அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு புரிந்து கொள்ளுவார்கள். அங்க மறையல. அதுக்காண்டி அவங்க அல்லாஹ்ன்ற அர்த்தமா இல்ல. ஒரு தாயுடைய வயிற்றுக்குள், ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற பிள்ளையை ஸ்கேன் மெஷின் அழகா படம் காட்டுது. அதுக்காண்டி ஸ்கேன் மெஷின் அல்லாஹ்வா? இல்ல. நாளைக்கு மழை பெய்யும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிடுறாங்க. வானவியல் ஆய்வாளர்கள் வானியல் ஆய்வாளர்கள் சொல்லிடுறாங்க. அவங்க அல்லாஹ்வா? அப்படி அல்ல. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு எங்கள் உறுப்புகளை, எங்கள் தன்மைகளை பக்குவப்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவான். எல்லாம் அல்லாஹ் நாம் நோக்கக்கூடிய நோன்பு, செய்யக்கூடிய வணக்கங்கள் மூலமாக எல்லா அங்கங்கள், சிபத்துக்கள், தன்மைகள் எல்லாம் பக்குவப்பட்டவைகளாக நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.